கௌரவமும் பாராட்டும் கிடைத்தது என்னும் மேலும் அவருக்கு எமக்கு பெருமை சேர்க்கிறது. பாணி அந்த படியால இறங்கும் பொழுது அதிபர் அவர்கள் ஒருவரை கையில பிடிச்சு வந்து டாக்டர் நான் எனக்கு தெரியல. இருக்கின்றாரோ வாணியக்கா, அவர் வந்திருந்தாரோ தெரியல, நான் காணையில் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சனத்துகளுக்குள்ள விருந்திலாம் எல்லாருமே சொல்லி இருந்துட்டு வலிக்கிட்டது தான் வந்திருக்க வேணும். அவருக்கு பேரப்புள்ள பூட்ட புள்ளையும் இருக்கும் இருக்கிறார்களா, பேரப்பிள்ளை இருக்கு. அவரும் ஒரு என்ன சொல்றாரு, தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு புத்திஜீவி தான். அந்த காலத்திலே இந்த செய்திகள்ன்றது கூட ஒரு செவிகளுக்குள்ள வந்து விழுறண்டா இந்த போர்க்கால சூழல் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு வெற்றி கூட இருக்காது வீட்டிலே. வெற்றிய வீட்டே இல்லாது பொருளாதார தடை, தமிழ விடுதலை புலிகளின் பக்கத்துக்கு எதுவும் போகக்கூடாது என்று தடை. நாங்கள் என்ன செய்யறோம்டா வெற்றியை கொண்டே வெயில்ல வைக்கிறோம். அதுவும் அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சாச்சேறி எடுத்து அதை கொஞ்ச நேரம் போட்டு கேட்கிறோம். இந்த வெளிநாடு முதல் வந்து நாங்கள் ஐபிசி செய்தி கேட்டோம், சன்ரைஸ் செய்திகள், இப்படியான செய்திகளுக்கு மிக மிக கஷ்டப்பட்ட காலத்துல இங்க நடக்கிற விஷயங்களை அங்க சண்டை நடக்கும், ஆனா அங்க ஒண்ணும் கேட்கல. இங்க பிரித்தானியாவில இருந்துதான் செய்தி அங்க வந்து விழும். அப்ப அந்த காதுக்கே அப்பா இப்படி பிடிச்சு கொண்டு நிப்ப சின்ன ரேடியோக்குள்ள தூக்கி வச்சு. அப்படி எவ்வளவு கடினமான இதுல இப்படியான புத்திஜீவிகளால் தான் இந்த சமூகம் வந்து இன்றைக்கு தாய்மொழியை வாய்மொழியாக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நானும் இன்று இப்படியான ஒரு தலைப்பினூடாகத்தான் என்னுடைய விழிப்பு தகவலும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். நன்றி நன்றி. பேச அதிக நேரம் எடுத்துவிட்டு தெரியல. நன்றி. ஒரு நிமிடம். அவர் தொடக்கி வைத்திருந்தார், அதே பெயர் வழியில் நானும் வந்தபடியா எனக்கும் அதே தொடரணும்னு தொடர்பு இருக்கு போல இருக்க. இந்த நேரம் செய்திகளை இப்பொழுது ஒரு நாள் கூட நிப்பாட்டாமல் இருந்து கொண்டிருக்கும். ஹொலிடே தவிர்ந்த நாட்கள்ல செல்வி தியானந்தன் அவர்கள், இதே நேரம் புஷ்பகலா பிரபான் அவர்கள், மற்றது வியாழக்கிழமை யாரு சுரேந்திரன் அவரெல்லாம் இப்போ அவுட்டா போயிட்டாங்க. இருக்கிறார்கள சொல்லுவோமே, யாரு இவர் ஜெர்மனியில சுரேந்திரன், என்ன சுரேந்திரன் அவர் பேர் எனக்கு எப்போ பாக்குறேன் நான். ஓகே, எல்லோருக்குமே இருக்கின்றீர்கள், எல்லோருக்குமே இந்த வேளை நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பவானி மூர்த்தி அவர்கள் கொஞ்ச நாள் இருந்தவர், அதுல போனாக்களை விடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீங்க செய்து கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப முடிந்த வரைக்கும் அந்த காற்றில் குணவித்யா சுரேந்திரன் அவர்கள், குணவித்யா சுரேந்திரன் அவர்கள் இப்பொழுது இருக்கும். இனியவர் பலர் எழுந்தார்கள், அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறியபடி. ஆமா, சொல்லுங்க. மன்னிக்க வேண்டும். கடல்ல முத்து குளிக்கும் பொழுது முத்து குளித்தவன் முத்தை எடுக்காமல் வெளியில் வந்தால் அந்த தருணத்தில் கடலில் முத்து இல்லை என்பதல்ல அர்த்தம். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் வாணியக்கா ஒரு நிமிஷம், இந்த ஜெயம் என்ற உற்ற நண்பர், தம்பி மோகனின் நண்பர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட டாக்டர் நித்யானந்தனுடன் ஜெயம். பின்ன இதே நேரத்தில் தம்பி மோகனுடன் பணியாற்றிய யோகா தில்லைநாதன் மகள் துளசி, ரவி சங்குகன், ஜனார்த்தனர், இப்படி எல்லோருமாக 6 சேர்ந்து இந்த என்ன விரதம், கந்த சஷ்டி ஆறுமுக கடவுளின் இந்த விரத காலத்தில் அதையும் 6 சேர்ந்து ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சேவையையும் நினைவூட்டி அவர்களின் பெயர்களையும் கூறுவதில் பெருமைப்பட்டு தோறுவதில் நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சன்ரைஸ் விலகி
அதை கைவிடும் பொழுது தம்பி மோகன் தான் அதை தொடர்ந்து நடத்துவதற்கு கை கொடுத்தவன். ஒரு பணக்காரன் அல்ல, பணக்காரனாகவோ பணம் கொடுத்து, அதாவது கடனாளியாக அதனை எடுத்து தன் வீட்டில் அதை தொடர்ந்து நடாத்தியது எவரும் செய்ய முடியாத ஒரு பணி. அதனையும் இங்கே கூறித்தான் ஆக வேண்டும். தம்பி மோகன் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன் வாயால் இதனை கூற மாட்டார். ஆனால் நேயர்களாகிய நாங்கள் அண்மையை பெயர்களையும் அதையும் அறிவதோடு உள்ளிட்டு அவர் நடந்த கஷ்டங்களையும் குறித்தான் ஆக வேண்டும். நாங்கள் நினைவு கூர்ந்து அதனில் தான் அவரின் சேவையும் அவரின் செயலும் திறமையாக பாராட்டக்கூடியது அதிலும் தங்கியுள்ளது. 12,00,000 ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெருந்தொகை பணத்தை அவர் முன்னின்று கடன்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. இது நான் அறிந்த சிறு அனுபவத்தை கூறுவது. அதன் முழு உண்மையை என்னவென்பதை நான் கூறி முடிக்க இயலாது. இன்றும் ஓடி ஓடி அவர் இந்த பணிகளை பண நிவர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிறார். இதில் தெரிகின்றது பணம் ஒரு முக்கியமான ஒரு வாழ்வில் பணம் தேவைதான். ஆனால் பணம்தான் வாழ்வு அல்ல என்பதையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு அவர் வாகனம் காரில் ஓடித்திருந்தவர் அல்ல, ஈருருளி மோட்டார் பைசிக்கிள் ஓடி ஓடி இந்த லண்டனுக்குள் ஓடித்திருந்துதான் அவர் இந்த நியூஸ்களை, இந்த செய்திகளை சேரித்து கஷ்டப்பட்டு கொண்டு சேர்த்து எங்களுக்கு வானொலி மூலமாக தந்தார். அந்த நாளில் நான் பெருமையாக கூறுகிறேன், இது புகழ்வதற்காக அல்ல. திரு நடாமோகன் வாசிக்கும் செய்தியை தான் எல்லோரும் விரும்பி கேட்பார்கள். அது ஏதோ அதில் ஒரு கவர்ச்சியும் ஒரு கவனமும் இருப்பதால் எல்லோரையும் கவர்ந்த அந்த செய்தி பலர் திரும்ப பலர் தொடர்ந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள். இறுதியில் பணம் ஒன்று தேவைப்பட்டது. அனைவரும் அகன்றார்கள். தோளோடு தோல் நின்று துணை புரிந்து எங்களுக்கு இந்த சேவையை தந்த தம்பி மோகனுக்கு நாங்கள் என்றும் எப்பொழுதும் எக்கணமும் நன்றியுடன் பாராட்டுக்களை இணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எமது கடமை, எனது கடமை. நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம் எல்லோருக்குமே, மிக்க நன்றி. நானும் ஒரு குரல் தருகிறேன். வணிகா, சன்ரைஸ் ரேடியோ பற்றி நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நான் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. அறிஞ்சிருக்கிறோம். 35 ஆண்டை நிறைவு செய்து என்ற 36வது ஆண்டில் காலடி வைக்கிறது, அதை தொடர்ச்சி காண்றது என்பது எங்கள் இயக்குனர் நடாமோகன் அவர்களால் தான். அதை இந்த தொடர்ச்சி இப்போது கண்டு கொண்டிருக்க, தொடக்கியவர்கள் அதை நடத்த முடியாமல் கைவிட்டாலும் அதை தான் அதில் ஒரு பங்கு வகித்திருக்கிறேன், அதை தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த அவர் எடுத்த காரியத்தை நிறுத்தாமல் அதுதான் கொண்டு போற தன்மை, அவற்றை ஒரு தனித்துவமான தன்மை. அந்த தன்மைக்கு எங்களது வாழ்த்துக்கள். அதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது சேர்ந்து அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த பயணத்தை நாங்களும் பயனுடையதாக்கி அவர்களுக்கும் பயனுடையதாகவும் ஆக்கி சமூகத்துக்கும் பயனுடையதாக்குவென்றது எங்கண்ட கைகளில் தான் உள்ளது என்று கூறி அன்பான வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்குனர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 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 வணக்கம் வாணி. எனக்கு அந்த 2 நாளும் வர முடியவில்லை, இணைய வசதிகள் வரையில. அதாவது சன்ரைஸ் வானொலி முதல் இங்கு வந்து நான் எழுதின கட்டுரையில் சன்ரைஸ் வானொலியை தான் நான் முதல் ஜெர்மனிக்கு வந்து கேட்டிருந்தேன். அதிலும் நான் அந்த சன்ரைஸை கேட்டு சமூக பலகணி உங்கள் பகுதி என்று அதிபர் அவர்கள் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த நிகழ்வை அழகாக செய்வார். அன்றுதான் பிடித்திருந்தது நடாமோகன்னா என்ன வடிவாக அதை செய்து கொண்டு போகிறார் என்று. அப்பவே எங்களுக்கு அந்த குரலும்
அவருடைய அந்த நிகழ்ச்சியும் பிடித்து கொண்டது. இன்று குடும்ப குவலியம் செய்வதற்கும் அதிபர் செய்கிற அது மாதிரி நாங்கள் செய்ய வேணும் என்று நினைத்ததற்கும் உண்மையிலேயே அந்த தொடர்பு இருந்தது. அவ்வளவு ஆர்வமாக கேட்போம். அதை விட அந்த சன்ரைஸ் கொஞ்ச நேர செய்திகளை அழகாக கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருப்போம். அந்த வானொலிகள், எத்தனை வானொலிகள் நாங்கள் இதற்காக மாற்றி மாற்றி கேட்டதை இப்போ நினைத்து பார்க்கிறேன். 30 வருடங்கள், இப்போ 35 வருடங்கள், 36வது வருடம், 35 வருடங்களுக்கு முதல் கேட்டதை இப்பவும் நினைத்து நான் நினைக்கிறேன். இதுல இருக்கிற எல்லாரையும் விட அதில் சில நேரம் ஈஸ்வரன் அண்ணா இருந்திருப்பார். முதல் கேட்ட ஆள் நானாகத்தான் இருந்திருப்பேன். என்றால் நான் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொள்ள அவர் அதிபர் என்னோட கதை கேட்க சொன்னவர். அப்ப எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக, அன்று தொடக்கம் இன்று வரை நாங்கள் அவற்றை காந்த குரலுக்கு கவரப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கின்றோம். அவருடைய சிந்தனைகள், தெளிவுகள், உண்மையிலேயே அவருடைய இந்த விருது பெற்றது எமக்கெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சி. மாணி, அந்த அறிவிப்பாளர் யார்? அந்த அறிவிப்பு செய்தவர் இவருக்கானது செய்தது கனடாவிலிருந்து ரமணன் அவர்கள். பல குரல்கள், அவ்வளவு உண்மையில் அழகான குரல்களா இருந்தது. இவருக்கானது இல்ல, இவர்கள் அந்த இதுக்கு நான் நினைக்கிறேன் ரமணன் மீடியா யாத்ராவும் இருந்தவரா? அறிவிப்பு செய்தவர்கள் யாத்ராவும் அவர்கள் இங்க கலையத்துக்குள்ள வந்தவர்கள் இருவரும் இங்க செய்து தான் திரும்ப மற்ற இடங்களுக்கு போனார்கள். அறிவிப்பு அவர்கள் மற்ற இவர்களுக்கான அந்த இது செய்தது, அந்த இது போட்டு ஸ்கிரீன் அந்த யாத்ரா அந்த அறிவிப்பு கேட்டது. அதான் கேட்டேன் நான். ஆமா, நல்லா செய்திருந்தார்கள். மீடியாவை தான் செய்ததாகும். மீடியா குரூப்பாக செய்தவர்கள் இல்ல, அது சிவாந்தியாக்கள். எனக்கு அந்த பின்னணி பெருசா தெரியாது. சிவாந்தியா முன்னெடுத்து செய்திருந்தார். ஆமா, அவருக்கு கிடைச்சது எங்களுக்கு எல்லாம் மிக மிக மகிழ்ச்சி. ஐரோப்பாவில யாருக்கு கிடைச்சது? வெற்றிமணி. அவர் இப்ப இங்கிலாந்துல இருக்கிறபடியா அவருக்கும் கிடைச்சது. அவருக்கு கிடைச்சது பிரான்ஸ்ல இருந்து அருமை நாயகம் அண்ணாவா, அப்புறம் சுவிஸ்ல கராட்டிக்கானதான் நினைக்கிறேன். அருமநாயமா அரியரத்தினம், அரியரத்தினமா ரெண்டு பேருக்கு நினைக்கிறேன். எனக்கு பேர்கள் ஞாபகம் இல்லை. நாட்டுக்குத்துக்காரர் நல்ல செய்யறார். 2 நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தவிர்க்க முடியாத சில அவசரியங்களால நான் தவித்துக் கொண்டேன். மிகவும் மனவர்த்தம் இருந்த நல்லது நிகழ்வு, மன நிறைவான நிகழ்வு. நிச்சயம். ஏனென்றால் அதிபருக்கு கட்டாயமாக கிடைக்க வேணும் தானே. ஏனென்றால் நீண்ட கால ஒரு பணியில சன்ரைஸ கொண்டு சென்ற ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. அதை விட இப்ப லண்டன் தமிழ் வானொலியால இன்னொரு பாராட்டு இருக்கிறது, பாமுகமாக மாறியது. அதுவும் உண்டு. டாக்டர் நித்யானந்தன் தானே முதல் தொடக்கி வச்சவராகவே சன்ரைஸ். அப்ப அவருடைய கையால அவர் வாங்கிக்கல இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கிறது. அவருக்கு உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளுக்கும் அதிபருக்கு என்றைக்குமே நாங்கள் வாழ்த்தி கொண்டுதான் இருப்போம். அந்த வகையில இந்த விருது மிக மகிழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி பாணி, நன்றி. மகிழ்வின் அடுத்த பக்கமாக பாணியக்கா மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியின் அடுத்த பக்கமும் ஒரு கவலை அல்ல. 35 வருடங்கள் சென்றிருக்கின்றது எங்கள் சமூகம் பாராட்டுவதற்கும் பரிசளிப்பதற்கும் சாதனையாளருக்கு என்பதில் ஒரு மன கசிவு உண்டு ஒரு பக்கத்தால. சாதனை தமிழாண்டு சொல்லி அதுல கொடுத்திருந்தாங்க. அதுவும் பெரிய ஷோ. அதுவும் இன்னும் ஒன்று கிடைச்சது வாணி, இன்னும் இடையில ஒன்று கிடைச்சது. மகிழாவர்களே, நீங்கள் எல்லாம் கலந்து கொண்ட நிறைந்த சாதனை தமிழாந்து 2013 அதுல கிடைச்சது. இப்படி நிறைய இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதுல தானே இப்ப வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு உண்மையில மற்றது கலைஞர்களை வாழ்த்துவதற்கும் முன்மாதிரியா தானே வாணி. இப்படி நடாம இப்படி 35 வருஷமா தொடர்ந்து இதெல்லாம் செய்து என்ன பிரச்சனைகள் இதுகள் வந்தாலும் தொடர்ந்து அந்த செய்து கொண்டு வர ஓடுறதாமா ஆமுகம் என்று சொல்லி அதையும் செய்கிறார். அப்போ அது எல்லாம் இருக்கிற சிறப்பான வாழ்த்துக்கு. அந்த நாங்கள் முந்தி சொல்கிற விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி மூளையர் என்னத்தையும் தொடர்ந்து எல்லாம் செய்வார். புது முயற்சியோட தொடர்ந்து, அதாவது தொடர்ச்சி முடிகிறது அல்ல, தொடர்ச்சி காண்றது தானே வெற்றி. அப்ப அந்த வகையில அவருக்கு கட்டாயமாக எனது ஆசை ஒன்று இந்த நேரத்தில் தெரிவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த அமைப்புகளும் அமைப்பு பெரியோர்களும் இந்த சமூக பெரியோர்களும் இங்கு கூடியிருக்கும் செல்வாக்கு மிக்க பெரியோர்களும் சேர்ந்து அந்த பெரிய இதனையும் விட பெரிய அமைப்புகளால் முன்பளிப்பாக கொடுக்கும் கௌரவ நிகழ்வுகளையும் பட்டங்களையும் அளிக்க வழி செய்ய வேண்டும். எங்கள் நாட்டில்
இந்த அரச குடும்பத்தால் பல பட்டங்கள் கொடுபடுவது, ஏன் அதிலும் ஒன்று பெறக்கூடிய அளவுக்கு இந்த பெரியோர்கள் அமைப்புகள் சிபாரிசு செய்து அந்த அமைப்பினூடாக இந்த அரச சபை அரச ரோயல் ஃபேமிலியால் கொடுக்கப்படும் ஒரு பட்டத்துக்கும் இவர்கள் சிபாரிசு செய்து அதன் மூலமும் உலகறிய நாடறிய பெருமை கொள்ளக்கூடிய அந்த பட்டங்களில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள வழிவகுக்க வேண்டும் என்று இந்த அமைப்புகளின் தலைவர்களையும் இந்த நாட்டு பெரியோர்களையும் இது வாயிலாக பணிவாக நல்லடக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் அடுத்தது நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம். இந்த இளையோரை வளர்த்து விட்டு இருக்கிறார். இளையோரை வளர்த்து விட்டு இவ்வளவு காலமும் வெளியில போயிருந்து எல்லாரும் பேரோடும் புகழோடும் இருக்கின்றார்களே. கூச்சம் தெரியாத, பேசக்கூடிய தெரியாத, மேடையில் ஈற தெரியாத நாங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் மேடையில் இப்படி பொதுவில் ஒரு கருத்துகள் தெரிவிக்கலாம். உண்மையாக அந்த அந்த கதைச்சு தான் நாங்களும் வளர்ந்துருக்கிறோம். அப்படி பல பேர் இதுக்குள்ள வளர்ந்து வெளியில் போய் நல்ல பேரோடும் புகழோடும் இருக்கின்றார்கள். அந்த அத்திவாரம் போட்டு கொடுத்த அதிபர் நடாமோகன் அவர்களை நாங்கள் வாழ்த்தோணும். அவர்களை வளர்த்து ஊக்குவித்தவர், ஆசிரியர் மாதிரி தான் ஊக்குவித்தவர். எங்களை என்ன பல பேர் பல சிறப்பாக தான் இருக்கிறார்கள் எல்லோரும். என்ன இதற்குள்ள வந்து வளர்ந்தவர்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அத்திவாரம் போட்டவரை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என்ன உற்சாகமான வணக்கம் மணியக்கா. என்னுடைய வாழ்த்துக்களை 35வது வருடத்தில் சரியான நேரத்துல ஈஸ்வரண்ணா இதை வந்து தந்தது மிக சிறப்பு. நன்றி ஈஸ்வரண்ணா. எல்லாரும் வாழ்த்திய விதம் நல்லா இருந்து ஞானி என்றுதான் எங்களுடைய கவித்துவம் நான் சொல்லுவார். இன்னும் அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். மிக சிறப்பா, மிக சந்தோஷமா இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். என்ன ஆசான் பாவங்க அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு மணியக்கா ராகவியை நினைத்தபடி மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். குடும்பம் கோயிலே மற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொள்வோம். வணக்கம். ஓமாம். நானும் இந்த பாமூத்திரன் இந்த உண்மையில ஒரு வாழ்த்துக்களையோ நன்றிகளையோ சொல்ற அளவுக்கு ஒரு தைரியமா இருந்து வந்து கொண்டிருக்கிற உண்மையில மிக்க சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்ட அதிபர்கள் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். என்றுமே நன்றி வணிகா. இந்த தகவல்களையும் இன்றைக்குத்தான் நான் அதில் அறிந்து கொண்டேன். அந்த 89ஆம் ஆண்டு சொல்லியிருக்கேன். நானும் நினைச்சேன், ஓ எனக்கு அப்போ 9 வயது. அந்த அதை நினைத்தேன் அந்த இதுல. அப்ப இருந்திருப்பீங்க இன்றைக்கு வந்த அந்த குஞ்சத்துல நினைச்சேன். ஓகே, அதுல தொங்குற அந்த நூலாவது இருந்து நானும் இதுல நிறைய பலன்களை இப்படியான பாமோத்துக்கு அப்படி வந்துட்டேன்னு அதுல இருந்து நிறைய பயன்களை நானும் பெற வேணும். உங்களோட உற்சாகம் அதிபர் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். என்றுமே வாணியக்கா நன்றி. நன்றி மிக்க நன்றி. நானும் இந்த பாமோத்தில் இணைஞ்சது ஒரு 6 வருடங்களாக தான் நான் அடைஞ்சிருக்கேன். 6 வருடம் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அடைந்த வளர்ச்சி பெருசுதான். உண்மையிலேயேதான் எல்லோரும் தான். ஆமா, உண்மையிலேயே திறமைகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில கொண்டது இந்த பாமுகன் தான். எங்களை வெளியில எடுத்து கொண்டு வந்தது பாமுகன் தான். ஆகவே அந்த பாமுகத்தை குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். இப்ப அதுக்கு முதல் இப்ப சொன்னதுதான் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அது இவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது கேட்டது. அந்த காலத்திலேயே எங்களுக்கு கிடைக்கவில்லையேன்னு ஒரு கவலையும் வந்தது. ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு இதுதான். அதிபர் அவர்களை நாங்களும் வாழ்த்துகிறோம். இந்த விருதுகள் கிடைத்ததுக்கு மனமார்ந்த பூரிப்பும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நன்றி. ஆகவே நாங்கள் இப்போ குடும்பங்கொல்லியா மருத்துவ நேரம், அதனை தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம், அதற்கு முன்பு தினக்கவி எல்லாவற்றையும் வணக்கின்றேன். தகவலும் இருக்கின்றது சிவாஜி நேரு பக்கமாக. மிக்க நன்றி எல்லோருக்கும். மிக்க நன்றி. வாழ்த்தி அத்தனை அன்பான உறவுகள் உங்களுக்கும் நன்றி. வணக்கம். ஆரம்பமாகின்றது.